எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். நான் காலையில் டைம் இன்றைக்கி வந்து 5:15. இப்போ நான் வெளியே வந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் கிழக்கு திசை தான். சூரியன் இன்னும் வரல. அங்கே ஒரு வீட்டில் மட்டும் லைட் வெளிச்சம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறமா அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வாக்கிங் போகிறதுனால காலையில் வந்து எப்போவுமே இந்த கருஞ்சீரகம், ஓமம் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு இது ஒரு வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு பவுட்ரு போட்டு சாப்பிட சொல்லுவாங்க தண்ணியில் கலக்கி. எனக்கு அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் விட்டேன். அதுக்கப்புறமா என்னன்னாக்கா நான் இப்போ இதை எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்படியே மென்று சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பழகிடுச்சு எனக்கு. நான் இதை எடுத்துகிட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 6 லிட்ரு வார்ம் வாட்டர் குடிச்சிடுவேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அளவு பார்த்துங்க. இந்த அளவுக்கு டெய்லி உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க. இது ரேட் வந்து 25 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. மொத்தம் 50 ருபீஸ் தான் ஆச்சு. ஆனால் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூச்சு ப்ராப்ளம் ப்ளஸ் கொழுப்பு கரைக்கிறதுல இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. சரி, இது வாயில் போட்டோம்னாக்கா இந்த பழைய பல்பொடியெல்லாம் ஒன்று வரும் தெரியுங்களா, காரமாக, அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது. வாங்க, இது தண்ணி ஒரு அரை லிட்டருந்து நான் 1 லிட்டர்கிட்ட குடிச்சிடுவேன் கொஞ்சம் வார்மாக வச்சு. ஆனால் உடனே குடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும். காலையில் பாருங்கள், இந்த ஃபுல்லாக இந்த சொம்பு அளவு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை குடிச்சிட்டோம்னாக்கா வாக்கிங் கிளம்பிடுவேன். இதுதான் நாங்கள் வாக்கிங் போகிற ஏரியா. இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஒன்று போயிட்டு வந்தோம்னாக்கா 850 மீட்டர்கிட்ட வரும். ஸோ நாங்கள் ஒரு 5.5 ரவுண்டு போவோம். கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர்கிட்ட போயிட்டு வருவோம் காலையில். இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற டைமுக்கு. ஏன்னா ஏஜ் ஆகுது, வெயிட் வேறு. ஸோ அதனால் நாங்கள் வாக்கிங் போகிறது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது காலையில் வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்யலான்னு பார்த்தேன். சரி, இருக்கிறது வந்து இந்த நொய் இருக்குது, பச்சரிசி நொய். ஸோ அது ஒரு டம்ளர் எடுத்துங்க. அதாவது 200 கிராம் ஒரு டம்ளர்னால் என்னோடய அளவில். அது எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி வைங்க. நல்லா இப்படி கொதித்து வரும். கொதித்து வந்ததுனாக்கா இதில் வந்து இது வந்து நான் களி செய்ய போகிறேன். இதில் நல்லா பார்த்துங்க. இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே கேமராவில் வந்து ஆவி அடிக்கிறதால இதுவாகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ராகி பவுட்ரு கொட்டலாம். நான் அரைச்சலாம் வச்சுட்டில்ல, நான் கடையில் தான் வாங்குவேன் பேக்கெட்டு. அதை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் 2 வாட்டி. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிறதால அதை போட்டு செய்யலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்து அரிசி வந்து நல்லா இது வந்த உடனே இந்த மாவை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நீங்கள் இது ஒட்டிக்கும், கட்டியாக வந்துடும்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு ஸ்டவ் மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு இது நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அது பேர் இந்த பருப்பு கடையில் மத்து, அதை வச்சு தான் நான் வந்து கிண்டுறேன். ஏன்னா எனக்கு அதுதான் வாட்டமாக இருக்கும். கரண்டிலலாம் கிண்டோம்னாக்கா சின்ன சின்ன கட்டியாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி இருப்பேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான். இதுவும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி காலையில் சாப்பிட்றேன். காலைலனா மணி ஒரு 10 ஆயிடுச்சு.